நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள். அப்போ மனம் திரும்பாம தேவனுடைய நன்மையை நாம் புசிக்க முடியுமா? உலகத்துடைய நன்மை மட்டும்தான் புசிக்க முடியும். அது எப்ப வேணாலும் உன்னிடத்து பறிக்கப்படலாம். ஆனால் தேவனுடைய நன்மை புசித்தீங்கன்னா இந்த உலகத்துடைய நன்மையை, ஏன்னா நீ அதை சம்பாதிச்சு பெற்றதில்லை, கிருபையாய் பெற்றது, இரக்கமாய் விடுது. அதாவது ஒரு அழகான வார்த்தை சொல்றாங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அந்த இது யார் கொடுக்குதா? அப்போ முதல்ல உன்னை நல்ல பரிசுத்தப்படுத்தி அதை மனம் திரும்பி, இப்ப மனது இது எதுக்காக இந்த வார்த்தை பேசுறோம்னா மனம் திரும்பதான். அப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த சுத்திகரிப்பு இல்லாம இருக்கிறதோ, மீறுதல், குற்றம், தவறுகள் இருக்குதோ, இதெல்லாம் நம்ம சரிப்படுத்தி 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 மனம் திரும்பும் போது தேவன் அவருடைய நன்மையாக கற்பத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? எத்தனை நம்புகிறீங்க?